அந்த அருணுக்கும் இவனுக்கும் ஆகாது. அவனுக்கு கெட்ட பேர் வர வைக்கணும் இந்த மாதிரி பண்ணிருக்கான். இவனோட ஃப்ரெண்டுங்களை விட்டு அந்த வீடியோவை சோசியல் மீடியால போட்டு பரப்பியிருக்கான். எல்லா அருணும் படிவாங்க தான். எப்படியோ முத்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டான். அண்ணி, இதுக்கு எதுவும் ட்ரீட் இல்லையா? வழக்கமா ஒரு ஸ்வீட் பண்ணுவீங்க. டேய், இப்ப இவன் என்னத்த சாதிச்சிட்டான்னு ஸ்வீட் எல்லாம் கேக்குற? மாமா பேரு கெட்டு போச்சு. அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன். 2 மாப்பிள்ளைக்குள்ளேயும் விரிசல் அதிகமாயிட்டே போகுது. எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலமா. ஓவருக்கு அந்த கோவத்தை இப்படி காட்டுறாரு. சோசியல் மீடியால அருணை எப்படி திட்டாங்கன்னு தெரியுமா? அவர் அதெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு மாமா? இப்ப ஓம் புருஷனை யாரோ 3வது மனுஷனை சொல்ற மாதிரி சொல்ற. நான் அவர் மேல மரியாதை வச்ச அளவுக்கு அவர் என் லைஃப் பத்தி கவலைப்படலையே. ஆசைப்பட்டு பேசிட்டு இருக்க. ஏன் ஒரு மன்னிப்பு கேக்குறதுல என்ன ஆயிரப்போகுது? இவ்வளவு பெரிய பிரச்சனை காரணமா இருந்துட்டு ஒரு மன்னிப்பு கூட அவரால் கேட்க முடியாதா? நான் மறுபடியும் சொல்றேன். அப்ப இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஏ சீதா, என்னடி இது? சீதா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. பாப்பா உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. யாருப்பா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்க மனித நேயம் சங்கத்துல இருந்து வர்றோம் சார். கிடைக்கிறத பார்த்து இன்னும் 4 பேர் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. பா, ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறது தானா தோணும்பா. அதான் கிடைச்ச அவார்ட வேணான்னு சொன்னீங்க பாருங்க. நீங்க கிரேட்ங்க. இத பத்தி ஆன்லைன்ல ஒரு ஸ்டோரி போடுறேன். ஏமா பழகுறல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க. டேய் சொல்டா. சொல்லிட்டேன் வருத்தமா. நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதுல எந்த ஆச்சரியமும் வருத்தமும் எனக்கு இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போனேன். அங்கதான் சொல்ல என்னால முடியாது. திரும்பவும் 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்களா? ஏற்கனவே 2 பேரும் சண்டை வந்து பேசாம இப்பதான் ஒரு வழியா சேர்ந்தீங்க. இப்ப மறுபடியும்